ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவின் வீடியோ தாங்க. ரொம்பவே லேட்டாக போட்டுட்ருக்கேன். 2 மாதம் முன்னாடி முடிஞ்சது. ஆனால் நான் இதெல்லாம் அப்லோட் பண்ணாமல் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாகவே வீடியோவே போடுறதில்ல. ஸோ ஓகே, திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூலுக்கு நம்ம ட்ரிக் ஆர் ட்ரீட் பேக் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் வீட்டில் வெளியே வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக டெக்கரேஷன்ஸ், கேண்டீஸ் அதெல்லாம் வந்து வெளில வச்சாச்சு. ஸோ இதான் நம்ம வீட்டோட ஹாலோவின் டெக்கரேஷன். அண்ட் இது வந்து இந்த சாக்லேட் நான் கனடா போகும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் 2 பாக்ஸு. ஸோ அதுதான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் கிட்ஸோட. ஸோ நானும் பசங்க கூட இன்றைக்கி ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். போட மாட்டேன்ட்டான், வேற ஒன்று எடுத்து வச்சேன். Good job. Oh. போங்க, அம்மா இங்கே தான் இருக்கா. போங்க, முன்னாடி பார்த்து. பாப்பா கொஞ்சம் சூப்பர் ரீச் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போலாமா? குட் ஜாப். வாங்க. ஆமாம், அதுதான் கோட்டு போட்டு வந்துட்டேன். குட் ஜாப். சாக்கி வந்துச்சா இங்கே. ஸோ பார்த்துருப்பீங்க, நம்ம சின்னவரும் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் எப்படிலாம் போயிட்டுருக்காரு பாருங்கள். ஆக்சுவலாக அவருக்கு தான் நாங்கள் பயந்தோம். பட் இருந்தாலும் சும்மா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். பட் இந்த ஃபுல் ட்ரிக் ஆர் ட்ரீட்டை அவர் தாங்க இந்த டைம் என்ஜாய் பண்ணார். ஸோ இந்த அளவுக்கு அவருக்கு தெரியும் அப்படின்றதே நாங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அழகாக வந்து போய் காமிச்சு 1 சாக்லேட் தான் எடுக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டு ரொம்ப குட் பாயாக வந்துட்டு இருந்தார். ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரோடு போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து இது பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகி அவர் ஆசையாக போய் அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர்றது எங்களுக்கும் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெளியே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த குளிர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹெவி ஜாக்கெட்லாம் போடுற டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வச்ச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிர், கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு குளிர். லிட்ரலி பார்த்திங்கன்னா அந்த பனி பெய்யறது வந்து அப்படியே தலையில் ஃபீல் ஆகுது. அப்படியே சில்னஸ் இறங்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதில் வந்து நாங்கள் நடந்து போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஏன் அவ்வளோ குளிரில் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே குழந்தைங்க எல்லோரும் வந்து எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களா எல்லாம் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு என்னென்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஜாலியாக போய் இந்த கேண்டிலாம் வாங்கி உங்ககிட்ட என்ன கேண்டி இருக்குது, என்கிட்ட என்ன கேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து சின்னவரை தனியாக அனுப்ப முடியாது.
ஈவன் ஈஸ்வரியுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக அனுப்பக்கூடாது. ஸோ டீனேஜ்க்கு மேலே இருந்தால் தான் வந்து அவங்க தனியாலாம் போகலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போதுமே பேரண்ட்ஸ் வந்து அக்கம்பெனி பண்ணணும் அவங்கள. அதனால தான் நாங்களும் வந்து அவங்க கூடயே நடந்துகிட்ருக்கோம். ஃபுல்லாக கோட் போட்டுக்கிட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கவர் பண்ணிவிட்டு நாங்களும் அவங்க பின்னாடியே நடந்துகிட்ருக்கோம். இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. போட்டுட்டு மேலே காஸ்ட்யூம் போட்டதுனால அவங்களுக்கு அவ்வளோ குளிர் தெரியல. பட் சின்னவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அவராக போய் வாங்குறது. அதனால அவர் எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டே இருந்தார். நாங்களும் ஓகே இந்த ரோடோட போதும் அப்படியே ரிட்டன் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லியே வந்து ஃபுல் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்கை முடிச்சிட்டோங்க. ஸோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்கள் கம்யூனிட்டியில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 டேஸ் பிஃபோர் நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வெளியே பண்ணேன். அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து டெக்கரேஷனே இல்லை. ஸோ இங்கே அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஆக்சுவல் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோலாகலமாக இருந்துச்சுங்க. நம்ம ஊர்லலாம் அப்படியே திருவிழா நடந்தால் அப்படியே மக்கள் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஈவினிங் 3 ஹார் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் வெளில இருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி கேண்டி வெளில வச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயும் அந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் காஸ்ட்யூமில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஸோ நாங்களும் வந்து நல்லா போய் என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்களுக்கு கம்யூனிட்டியில் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஐடியா இல்லாததுனால பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பிளேஸில் வெளியே பப்ளிக் பார்க்கில் வந்து வைப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து ரியான் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. ஈஸ்வர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். அவர் இன்னொரு காஸ்ட்யூம் வச்சுருப்பார், அந்த டைனோசர் மாதிரி. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அங்கே என்ஜாய் பண்ணார். இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பீகாச்சு மட்டும் வந்து போட்டுக்கிட்டாரு. ஸோ இந்த டைம் ஹாலோவின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடத்துல ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில், பார்க்கில், இங்கே கம்யூனிட்டிலன்னு சொல்லிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு ஹாலோவினை. ஸோ இன்னும் 2 நாளில் ஹாலோவினும் முடிய போகுதுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி பாருங்கள், ஒரு குழந்தைங்களும் ஒரு காஸ்ட்யூமில் அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களாகவே இருந்தாங்கன்னா கூட அன்னைக்கு ஒரு நாள் அடையாளமே தெரியல, அப்படி தான் எல்லோரும் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் சின்னவரை பார்க்க தாங்க எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இன்னமும் எனர்ஜி குறையாமல் அடிக்கிற குளிரில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காருன்னு. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்க்கு நானும் தமிழும் வந்து வந்துட்டோம் பசங்க கூட. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ நம்ம வீட்லேயும் டெக்கரேஷன்லாம் பண்ணி சாக்லேட்லாம் வந்து வெளில வச்சுட்டு வந்திருக்கோம். இன்கேஸ் சாக்லேட் வந்து காலி ஆகிடுச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லீசிங் ஆஃபர்ஸ் இருக்கும்ல முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ட்ரக் கொண்டு வந்திருக்காங்கங்க. எனக்கு தெரியவே தெரியாது. இது ஃபுல்லாக ரவுண்ட் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நானே பார்த்தேன். இங்கே வந்து ஃபயர் ட்ரக் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபயர் ட்ரக் நிறுத்தி அதுலேயும் குழந்தைங்க மேலே ஏறிலாம் போய் பார்க்கலாம். அவங்களும் வந்து குழந்தைங்களுக்கு கேண்டீஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. கேண்டீஸு, டேட்டூ, ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா எங்கள் கம்யூனிட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் இது இருக்கும், ஃபயர் சர்வீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். Thank you. Good. You have? I signed up for the raffle. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஃபிள் மாதிரி பசங்க எல்லாரையும் பேர் எழுதி போட்டு அது குலுக்கல்ல வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் ஏதோ வச்சுருந்தாங்க. ஸோ அது ஃபில் பண்ணிட்டு வந்தார். அண்ட் நீங்கள் ட்ரீ பாருங்களேன், அப்படியே ஃபால் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக 2 நாள் முன்னாடி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்போயும் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து கொட்டாமல் இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. பிகாஸ் இங்கே எல்லா மரமும் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. ஒரு ஃபியூ ட்ரீஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பீக் ஃபால் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து இன்பிட்வீனில் அப்படியே டெக்கரேட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ முடிச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து கம்யூனிட்டியில் பின்னாடி இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து அகெயின்
நம்ம வீட்டுக்கிட்டேயே போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த தூரத்துக்கு வந்தாச்சு. இன் பிட்வீனில் வந்து ஒரு ரோடு இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நம்ம வீட்டுக்கும் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்லாம் நிறையா பேர் வந்திருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சாக்கி சாக்கி வாங்கிக்கோங்க. ஏய் பார்த்து கேர்ஃபுல்டா. Okay, Amma, 1 minute. நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா. அப்படியே நீயும் பக்கத்துலேயே நின்று. ஏ நைஸ். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அட் லாஸ்ட். You're so pretty. I'm not gonna share with you. No, you what? I'm not gonna slap you. It's enough. Come on. You're not gonna. என்னாச்சு ரியான்? பூ. Just get the piece of candy already. Wait, where did you get the coffee? அவங்க யாருன்னு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எடுத்துக்கோடி சொல்லோ, கேண்டி எடுத்துக்கோங்க. அது ஒண்ணும் பண்ணாது, பொம்மை. ஆமா, டச் பண்ணா. அப்போ உங்க அச்சுக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும். ஆன் பண்ணி விட்டானா? பாப்பா சாக்கியோட போட்டோ போ. இங்க பாரு ரியா, நம்ம பாரு. பூபா ஈஷு ஈஷு ஒழுங்கா போடுறான். உன் மூஞ்சி தெரியணும்டா, அப்பதான் அழகா. இப்பதான் அழகா இருக்கீங்க. ரியா நீங்க வாங்க. வாவ், கியூட்டி பை காட்டுங்க, மூஞ்சி காட்டுங்க. பீக்கபூ. You get a big punch. Hey, there's so much air out though. Hey, look at him. No, why are you feeding him candy? ஓகே, தேங்க் யூ. Bye. Bye. Let's eat trick or treat. ஈஷ் ஆல்சோ வென்ட் ஃபார் டிக் ட்ரீட் ஃபார் டிக். ஓகே. Oh my god, that thing is. வெல்கம். டிக்கி. How many does it say? Take it, your wish. Okay, thank you. Stop, I was walking in to figure that. Justin. Stop. Thank you. Welcome, you are welcome. Bye. Have a great week. No, you're that skeleton. Take it, welcome. Welcome, welcome. Take it. Come on, come on. Take. Don't get scared. Take. Hey, welcome. Bye. Come on.
Come on, come on. Take it. What's this? I'm scared. That's Halloween. Hi. Hello. You very quick. Say thank you. You are welcome. Thank you. Thank you. எப்படி எப்படி Hey, you wanna eat? Bro, what is happening with you? You wanna eat already? Eat up. Also, I'll hit you in the head. Wait. That's it, hitting on the head. மோ சொல்லுங்க And மோ raffle வேற இருக்குது. Raffle வேற இருக்குது. இருக்கு. 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 So what did ஒரு பிக் சாக்லேட் கிடைச்சிருக்கு உனக்கு But like this is a health bar. I didn't get it at like the raffle. At the raffle there was Milky Way. Like there was a Dairy Milk bar and there was a Hershey bar. So let's count now. குக்கி அனிமல் குக்கி Okay, let's count. ஏய் இங்க பாரு Hey, why is this in there? I have இன்னொரு அனிமல் குக்கி இருக்கு போன தடவை நிறைய சிப்ஸ் வந்துச்சுல்ல இந்த தடவை யாருமே சிப்ஸ் கொடுக்கல Yeah, let's separate all the categories. ஸோ எங்கள் ஹாலோவின் இப்படி தாங்க போச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ பாய்